ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு 400 கிராம் மஷ்ரூமை வந்து மைதா மாவு, தண்ணி, உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. 20 சின்ன வெங்காயத்தை அதையும் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டுமே போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு தக்காளி பழம் போதும். 400 கிராமுக்கு ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 12 பல் பூண்டை வந்து பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான எடுத்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கல் உப்பு எடுத்திருக்கேன். நான் செட்டிநாடு மசாலா வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். மஷ்ரூமை வந்து கழுவி நல்லா எனக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த இது வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சுட்டேன். நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக ஆட் பண்ணுவோம். காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். பூண்டையும் போட்டுடுங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நல்லா ஒரு பிரட்டி விடுங்க. நல்லா வதங்கியிருக்கு. இப்போது பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டையுமே ஒன்றா ஆட் பண்ணிவிடுங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்புக்கு போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் மாற்றுவோம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை போட்டு 2 கிளறுங்க. இந்த எண்ணெயில் எல்லாம் நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம மஷ்ரூமை சேர்த்துருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் அப்படியே பிரட்டி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பூண்டு சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல். செட்டிநாடு மசாலா போடும் போதே ஸ்மெல் அப்படி வரும் பார்த்துக்குங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பிரட்டி விட்டேன். மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணிலாம் ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். வேக வைக்கும் போது தண்ணி இறங்கும். அதுலேயே அது நல்லா வெந்துடும். இப்போ உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செட்டிநாடு மசாலா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா போட்டு பிரட்டி விடுங்க. வாசனை சும்மா கமகமன்னு இருக்குது கைஸ். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. பன்னீர்லேயும் ட்ரை பண்ணுங்கள், மஷ்ரூமில் ட்ரை பண்ணுங்கள். இந்த பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சமாக கருவேப்பிலையும் வேணால் போட்டுக்குங்க. குழந்தைங்களுக்கு காலைல சீக்கிரமாக ஒரு சப்பாத்தியை பண்ணி இந்த ஒரு கிரேவியை பண்ணி ரோல் பண்ணி கொடுத்துருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வேறு எதுக்கு மாற்றிடுவோம். பாருங்கள் சுவையான செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.